ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அருமையான ஒரு நாள், பெந்தெக்கோஸ்தே நாளிலே உங்களை பார்க்கிறதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூலோகத்துக்கு அருளப்பட்ட ஒரு மகிமையான நாளிலே நாங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க விரும்புகிறோம். ஆகவே ஆவியானவர் எங்களோடு எதை குறித்து பேச விரும்புகிறார் என்று இந்த செய்திக்காக நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் அருமையான பெந்தெக்கோஸ்தே நாளிலும் இந்த செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே உங்களோட கரங்களால் மூடி இந்த செய்தியை எங்களுக்கு விளங்கப்படுத்தி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இடைப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உன்னதமானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்றைக்கு இந்த பார்க்கிற தேவ செய்தியினுடைய தலையங்கம் என்னென்று சொன்னால், யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? எனக்கு அநேக பிள்ளைகளுக்கு கேள்வி என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் தன்மை உள்ளவர், எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்பாடுகள் என்ன, ஏன் நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நாங்கள் தேவ பிள்ளைகளாய் இருந்தால், அல்லது இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவரை இதுவரைக்கும் அறியாதவர்களாய் இருந்தால், ஆண்டவரை உங்களுக்கு தெரியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், நீங்கள் இந்த செய்தியை முடிவு வரைக்கும் கொஞ்சம் கவனமாய் கேட்டீர்கள் என்றால், ஏன் நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் கடந்து செல்வோம். அடுத்த இன்னொரு காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்ன? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற தலையங்கத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோமாகில் நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும்? இதெல்லாம் ஒரு அருமையான கேள்விகள். இப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் கேட்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியானவரை எங்களோட உள்ளத்துக்குள்ள நாங்கள் வைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் ஆகில் நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும்? இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவசியமா, தேவையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் வாழ முடியுமா, அல்லது பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமா என்ற கேள்வியை நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு நபர் அல்லது ஆவியா இருக்கிறாரா? ஒரு நபரா இருக்கிறாரா அல்லது ஆவியா இருக்கிறாரா? அவரிடத்தில் ஒரு பேசும் குரல் கொண்ட அவரது செயல்பாடுகள் உள்ளது என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட மகிமையான அந்த ஆவியானவரை நாம் உள்ளத்திலே, இருதயத்திலே வைத்துக் கொண்டோமானால், அவரை நம் வாழ்வில் எப்படியெல்லாம் பாதுகாப்பது? ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில உள்ளுக்கு இருப்பாராயிருந்தால் அவரை பாதுகாக்கணும். ஒரு நல்ல பாதுகாப்பு எங்களுக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து நடந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை எப்படி இழந்து விடுவது? ஒன்று நாங்கள் பாதுகாப்பது அல்லது இழந்து விடுவது. பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் நாங்கள் கவனமாய் பாதுகாக்க தெரிய வேண்டும். அவர் ஒரு மென்மையான ஒரு தெய்வம், மென்மையானவர். அவர் ஒரு பேசும் குரல் கொண்டவர், பேசுவார். சாதாரண ஒரு மனிதனோடு தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப நாங்கள் இங்கே என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்து வந்த காலத்துல, அவர் தெய்வமாயிருந்தும் அவர் மனு உருக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்த காலத்துல, பரிசுத்த ஆவியானவரை மேன்மைப்படுத்தி ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலும் ஊழியத்தினுடைய முடிவிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேசுகிறார். அவர் 33.5 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 30 வயசிலே ஞானஸ்தானம் எடுத்து 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலேயே
யோவானால் ஞானஸ்நானம் பெறும்படி அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல வந்து இறங்கினார் என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தன்னை மாதிரியாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டின காரியங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு கடைபிடிக்கிறோம். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அவருடைய கால் அடிகள் சுவடுகளை பின்பற்றித்தான் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கே வந்து இறங்கினார் என்றது ஒரு பெரிய காரியம். அவர்தான் தெய்வம். அவர் தன்னை அந்த இடத்துல கீழ்ப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்குகிறதை காண்பிக்கிறது காரியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை விளங்கப்படுத்தினார். அப்போ அங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், வேதத்துல வாசிக்கிறோம், ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ பிதாவினால ஒரு பரிசுத்த ஆவியாரை போல, ஒரு புறாவை போல ஒரு பரிசுத்த ஆவியானவரை அவர் மேல இறங்க பண்ணி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவினுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில். அதே போல ஊழியத்தினுடைய முடிவில் அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளனை உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று அழகாக சொல்லுகிறார். அப்ப நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்பமும் ஒரு ஊழியத்தினுடைய முடிவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிக 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 எங்களுக்கு அவசியமாக இருக்கிறார். தயவு செய்து பிரியமான பிள்ளைகளே, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லது இதுவரை நாங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் எங்களோடு கூட வருகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற தலையங்கத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது காரியம், அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இரண்டாவது, இவருடைய சுபாவங்கள் என்ன? மூன்றாவது காரியம், இவருடைய அதிகாரங்கள் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகாரங்கள் இருக்கிறதா? அந்த அதிகாரங்கள் இருந்தால் அது என்ன? அடுத்தது, இவருக்குரிய மேன்மைகள் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட மேன்மை உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர்? நாங்கள் சும்மா பரிசுத்த ஆவியானவர் என்று பேசுகிறோமே, அவருக்கு என்ன மேன்மை இருக்கிறது? எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? இதை குறித்து நாங்கள் பார்க்கும் போது, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்குரிய காரணம் என்ன? முதலாவது காரியம், நாம பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அவர் என்ன எங்களுக்குள்ள வந்து என்ன செய்வார் என்று ஒரு சில காரியங்களை இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என்னோடு பேசின காரியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். என்னை தாழ்த்தி உங்களோட கரத்தில் உங்களோட பாதத்தில் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னென்று சொன்னால், நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். முதலாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த மனிதனை பரிசுத்தமாய் மாற்றுவார். எப்பேற்பட்ட பாவங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம், எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் இருந்திருக்கலாம், இந்த உலகத்தில் வாழ்கிற எவனுமே பரிசுத்தவானோ அல்லது நல்லவன் என்று சொல்லுகிறதுக்கு யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவான் ஏன்? பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவரே சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும் நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் மேன்மைக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது. அனுதினம் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அனுதினம் நாங்கள் மேன்மைக்குரியவர்களாய் நடத்தப்படுகிறோமே தவிர நாங்கள் பெர்ஃபெக்ட் ஆனவர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது, எங்களை பரிசுத்தமாய் அவர் மாற்றுவார். ஒரு பரிசுத்த ஆவியானவரை
உள்ளுக்கு எடுத்துக்கொண்ட பெற்றுக்கொண்ட ரிசீவ் பண்ணின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற முதலாவது காரியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடு கூடிய வருகிற ஒரு காரியம் அவர் கொடுக்கிற சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடையதே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய சமாதானம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டால், பெற்றுக்கொண்டால், அந்த வரத்தை, பரிசுத்த ஆவியானவர் என்கிறது ஒரு வரம், எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரம். அந்த வரம் எங்களுக்கு கிடைத்து விட்டால் முதலாவது கிடைக்கிறது பரிசுத்தம், இரண்டாவது அந்த பரிசுத்தத்தோடு எங்களுக்கு கிடைக்கிறது சமாதானம். மூன்றாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய குணாதிசயங்களை அவர் மாற்றுவார். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய் முன்பு இருந்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில பொய் சொல்லுகளாய், குறை சொல்லுகளாய், திருடுகிறவர்களாய், விபச்சாரம் பண்ணுகளாய், வேசித்தனம் உள்ளவர்களாய், ஏதோ அசுத்தமான காரியங்கள், அசுசியான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். குடிபோதை பழக்கங்கள் அல்லது இந்த கேவலமான வஞ்சகமான காரியங்களை செய்கிற எந்த பழக்கங்களாயும் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் அவனுடைய சுபாவம், அவனுடைய குணாதிசயங்கள் மாறும். அவனுடைய குணாதிசயங்கள் அப்படியே தலைகீழாய் மாறி போய்விடும். அடுத்தது, ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள வந்துவிட்டா கட்டுக்களோடு இருக்கிற மற்றவர்களை அந்த மனிதனால விடுதலையாக்க முடியும். அவனுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியான அந்த வரங்களோடு வந்து நின்று இன்னொரு கட்டுக்களோடு இருக்கிற மனிதனை விடுதலையாக்குறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான பிள்ளைகளே, நீங்க ஒரு ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை தெரிந்த, ஆண்டவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒரு பிள்ளையா இருந்தால் உங்க வாயில அதிகாரம் இருக்கிறது. உங்க வாயில சொல்லுகிறதை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனால எப்பேற்பட்ட கட்டுக்கள்ல இருக்கிறவர்களையும் கட்டவிழ்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அடுத்த இன்னொரு காரியம், பயங்கரமான ஒரு காரியம், பிசாசினுடைய கிரியைகளை தகர்த்தெறிவார். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இருப்பாரா இருந்தால், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருப்பானே இருந்தால், அவன் பிசாசினுடைய காரியங்களை சாதாரணமாக தகர்த்தெறியக்கூடிய வல்லமை உள்ளவனாய் இருப்பான். அவனுடைய வாயின் வார்த்தைகளில பயங்கர வல்லமை இருக்கும். அவன் பேசுகிற காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை அவ்வளவாய் கிரியை செய்யும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை, அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த பவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு இசைவு, பரிசுத்த ஆவியானோடு நடக்கணும், பரிசுத்த ஆவியானோடு உறவு கொள்ளணும், பரிசுத்த ஆவியோடு மணிக்கணக்காக நீங்கள் பேசணும். அவர் உங்களோடு பேச ரொம்ப விருப்பமா இருக்கிறார். மிகுந்த ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்ப என் பிள்ளை என்னோடு பேசு. நீங்க ஆண்டவரை அறிந்தவர்களா இருந்தால், வேதத்தை படிக்கிறவர்களா இருந்தால், குறிப்பிட்ட நேரம் செபிக்கிறவர்களா இருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உறவுக்குள்ள நீங்க கடந்து போறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யுங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், எல்லா மனுஷருக்கும் நாங்கள் நன்மை செய்ய பழகுகிறவர்களாய் இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தால் எல்லா மனுஷருக்கும் நாங்கள் நன்மை செய்வோம். எங்களால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வோம். ஏனென்றால் ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் வியாதியில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அடுத்தது இன்னும் ஒரு காரியம், நம் வாழ்க்கையில முடிவு பரியந்தம் நமக்கு போதித்து நடத்துவார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேலே என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆவியானவர் அப்படித்தான். எங்கு போகணும், எங்கு போகக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாம் அனுதினமும் கற்றுக் கொடுத்து நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் மிகுந்த ஒரு சின்சியரான ஒரு தெய்வம். எங்களுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணினாலும் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அவர் கேட்டு கேட்டு பார்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
அவர் ஒரு நாளும் எங்களை வற்புறுத்தி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அவர் விரும்புவார், இந்த செய்யாத பிள்ளை இதை செய் மகனே, இதை செய்யாத மகனே என்று எங்களுக்கு சொல்லுவார். அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் சந்தோஷப்படுவார், கீழ்ப்படியாவிட்டால் அமைதலாக உட்கார்ந்திருப்பார். அப்படித்தான் பரிசுத்தான். ஒரு காரியத்தை வற்புறுத்தி எங்களை கொண்டு செய்யறதுக்கு விரும்ப மாட்டார். அவர் சொல்லி பார்ப்பார், பல தடவை சொல்லி பார்ப்பார், இதை இப்படி செய்யாதீங்க, இது இப்படி செய்யுங்க என்று சொல்லுவார். அதனால தான் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், எங்களோட வாழ்க்கையில முடிவு பரியந்தம் எங்களை போதித்து நடத்துவார், போதிப்பார். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதங்களை குறித்து போதிப்பார். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று போதிப்பார். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள் மத்தியிலும் எங்களுக்கு அடுத்தது என்ன செய்வதென்று தெரியல, நாங்கள் அடுத்தது என்ன செய்யணும் தெரியல, ஆனால் அவர் போதிப்பார். எப்படி போதிப்பார் தெரியுமா? நீங்க அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிறைந்திருக்கும் போதுதான் அதை போதிப்பார், போதித்து நடத்துவார். நீங்க தயவு செய்து பரிசுத்த ஆவியானோடு நல்ல ஒரு உறவுக்குள்ள நீங்க கட்டப்பட விரும்புங்க பிள்ளைகளே. கடைசியில் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உயர்த்தப்படுகின்ற காரியங்களை செய்வார். நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்களில, வாழ்ந்த காலங்களில் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பிதாவினுடைய நாமத்தை எப்பொழுதுமே மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்தார், பிதாவினுடைய விருப்பத்தை செய்தார். ஆகவே இப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்துக்குள்ளாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது வானத்துக்கு எழுந்தருளி போகும் போது அவர் அங்கே இருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து இந்த பெந்தெக்கோஸ்தே என்ற ஒரு நாளை உருவாக்கி, இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினது நிமித்தம் சீஷர்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். பிரியமான பிள்ளைகளே, சீஷர்களுக்கு அந்த எழுப்புதல் வந்ததின் நோக்கமே ஒரு தேசம் முழுவதும் ஒரு பெரிய அக்கினியை போட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் உருவாக்கினார். பாருங்கள், பிசாசுனுடைய தந்திரங்களை முறியடிக்கிறதற்காக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை சீஷர்களுக்கு அவர் வைத்ததினால பேதுரு நடந்து போகையில எல்லா புண்ணியாளிகளை கொண்டு அவர் போகிற இடங்கள் எல்லாம் வைத்த போது எல்லாம் சொஸ்தமாகி எழுந்து நடந்து போனார்கள், எழுந்து சுகமாகி போனார்கள். அப்போ இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சுபாவங்கள், எப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு செய்ய வாஞ்சிக்கிறார், ஆவலாய் இருக்கிறார் என்று நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய உறவுக்குள்ள நாங்கள் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் எங்களுக்கு கேட்கிற ஒரு பிள்ளைகளாய் இருந்தால், எங்களோட வாழ்க்கையில நாங்க முதலாவது ஒரு தீர்மானம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். தீர்மானம் பண்ணாத கிறிஸ்தவர்களை குறித்து நான் பேசவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு காதால கேட்டு ஒரு காதால வசனத்தை விட்டு கொண்டு இருக்கிற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்க மாட்டார்கள். அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. தீர்மானம் எடுக்கணும். பேசுகிற ஒரு மனிதன், என்னோடு கூட நான் பேசுகிறவராய் இருந்தாலும் பேசுகிறவரும் பேச்சை கேட்கிறவர்களும் எதை குறித்து பேசுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு எதற்காக கொடுக்கப்பட்டாரோ அந்த காரியங்களை குறித்து நாங்கள் தீர்மானம் எடுக்கணும். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவரோடு ஒரு நல்ல உறவுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றதை குறித்து நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் பார்த்தோம், பரிசுத்தமாய் வாழ எங்களை அழைத்தார். இரண்டாவது, நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறதற்காக எங்களை அழைத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அடுத்ததை பார்த்தோம், கட்டுக்கள் அவிழ்க்கப்படக்கூடிய, மற்றவர்களுடைய கட்டுக்களை அவிழ்க்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அடுத்தது இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று சொன்னால், நம்மை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சாட்சியாய் நிறுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தங்களும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களா?
எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் உலகத்தின் முடிவு பரியந்த நீங்க எனக்கு சாட்சிகளாய். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தா சாட்சியுள்ள ஜீவியம் நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு சுபாவங்களும், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய நடத்தைகள், நாங்கள் உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். இன்னொரு மனிதனுக்கு தெரியுமா தெரியாதா அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாமல் நாம ஒரு காரியத்தை செய்யலாம் என்று சொன்னால் ஒரு நாளும் நடக்காது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தை செய்ய, பரிசுத்த ஆவியானுடைய விருப்பத்தை செய்ய நாங்கள் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விக்குறி நாங்கள் போட வேண்டும். ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு பிள்ளையா இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அழைத்த நோக்கம் என்ன? தேவன் உங்களை அழைத்த திட்டம் என்ன? தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்று எப்பயாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பார்த்திருக்கிறீங்களா? பெந்தெக்கோஸ்தே நாளில ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தரோடு வாழ்கிறதற்கு எங்களுக்கு பரிசுத்தம் என்கிறது அது உள்ளே நுழைகிற ஒரு திறவுகோல். ஒரு அறையினுடைய வீடு பூட்டப்பட்டு இருந்தால் அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நாங்கள் போக வேண்டுமானால் அதை திறந்து போக வேண்டும். அந்த திறப்பை நாங்கள் கையில் எடுக்கணுமாயிருந்தால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உள்ளத்துக்குள்ள வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற திறப்பை பயன்படுத்த தெரிய வேண்டும். என்னுடைய அழைப்பு என்ன? என்னுடைய கர்த்தரை என்னை குறித்த நோக்கம் என்ன? என்னை குறித்து வருங்காலத்தில் அவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார்? நான் எப்படி ஜீவித்தா பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார்? அல்லது நான் என்னென்ன காரியங்களை செய்தால் பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்கும், எதை செய்தால் பிடிக்காது, இதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். ஒரு ஷெட்யூல், ஒரு எங்களுக்கென்று ஒரு ஒழுங்கு முறைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள்ல இருக்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? எப்படி வேணுமென்றாலும் எதையும் செய்யலாம் என்று சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களை குறித்து சொல்லவில்லை, நான் சில கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிறேன். எப்படி வேண்டுமானால் எப்படியும் வாழலாம் என்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும், என்னுடைய லைஃப் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த சுபாவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். அந்த திட்டம் இருக்க வேண்டும், அந்த ஷெட்யூல் இருக்க வேண்டும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவரோடு எங்களுக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் எங்களோட வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இருக்கணும். பிரியமானவர்களே, நாங்க பஞ்சு மெத்தையில படுத்திருந்து கொண்டு நாங்கள் தேவனுக்கு கஷ்டப்பட்டுகின்ற ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் என்றாலே சில பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் சாதாரணமாய் வரும். நீங்க பவுல் அப்போஸ்தலனை எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்ன வேத புஸ்தகத்துல அவர்தான் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் அதிகமான நிருபம் எழுதினால் பவுல் அடிகளார் தான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்களை விட அந்த பவுல் அடிகளார் தான் 14 நிருபங்களை எழுதினார். அவர் பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக வேதத்தில் பாடுகளை அனுபவித்தவர் என்றால் பவுல் அடிகளார் மாத்திரம்தான். அப்ப பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு வேண்டும், அவர் என்னை நடத்த வேண்டும். நான் சாகும் வரை, என்னுடைய உயிர் என்னை விட்டு போகும் வரை, இந்த ஆத்துமா தேவனிடத்துக்கு போகும் வரைக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை கைட் பண்ண வேண்டும் என்று நீங்க விரும்பினது உண்டானால் நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு தருவார். இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில நீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறது நிச்சயம். நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு தீங்குள்ள மனுஷனா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் என்ற கேள்வியோடு கூட நீங்க இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அவர் தருவார். உங்களுக்கு அந்த கிஃப்டை அவர் தருவார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானம் பண்ண வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரே எனக்கு நீங்க அதை கொடுத்தீங்கண்டா, அந்த கிஃப்டை தந்தீங்கண்டா, நான் இப்படி வாழுவேன் என்ற ஒரு தீர்மானம் நீங்க எடுத்து கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு ஞான ஸ்நானம் எடுத்து
கரையேறின உடனே பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தாவியானவரை பெறுகிறதற்கு முடிந்த அளவுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். முடிந்த அளவுக்கு பிள்ளைகளை ஞானஸ்தானத்துக்காக நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பிள்ளைகளே. நீங்க ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சத்தம். இது கர்த்தருடைய சத்தம். நீங்க இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த விலை மதிப்பற்ற அந்த பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினீங்களா இருந்தால், அந்த பொக்கிஷம் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு அந்த பொக்கிஷத்தை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை பொக்கிஷமாய் உள்ளுக்குள்ள வைத்திருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை துக்கப்படுத்தாதபடி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி இசைந்து வாழ்வது, எப்படி கலந்து உரையாடுவது, எப்படி அவரோடு நடப்பது, எப்படி அவருக்காய் காரியங்களை சாதிப்பது, எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதென்று பரிசுத்த ஆவியானவருடைய அந்த போதனைக்குள்ள நாங்கள் போக வேண்டும். அந்த சங்கீத புத்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எங்களை போதித்து எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு நபர், உள்ளே இருந்து குரலோடு பேசக்கூடியவர், ஒரு காதுல சத்தமாய் பேசக்கூடியவர். அந்த சத்தம் கேட்கிற எவனும் பாக்கியவன். இதுவரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு சத்தம் கேட்கவில்லையா? இதுவரைக்கும் நீங்க அவருடைய அந்த உறவுக்குள்ள நீங்க கடந்து செல்லவில்லையா? பிரயாசப்படுங்க பிள்ளைகளே. எப்படி பிரயாசப்படலாம் என்று சொன்னா, முடிந்த அளவுக்கு இரவு கண் விழித்து ஜெபம் பண்ணுங்க. பாடுகள் கொஞ்சம் உபத்திரவங்களுக்குள்ளால கடந்து போனாலும் பரவாயில்லை, ஃபாஸ்டிங் பண்ணுங்க. நல்லா உபவாசம் பண்ணி ஆண்டவரே தாகத்தோடு கேளுங்க. கொஞ்சம் உபவாசம் பண்ணி தாகமாய் ஆண்டவர்கிட்ட வாஞ்சிங்க. எனக்கு இந்த பரிசுத்தாவுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்களோட குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களோட பிரசனத்தை விரும்பணும் ஆண்டவரே, எனக்கு சொப்பனத்தில் பேசுங்க, எனக்கு தரிசனத்தில் வந்து நின்று பேசுங்க, அடுத்தது நான் என்ன செய்யணும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அவ்வளவா இறுக பிடித்தீங்களா இருந்தால் நிச்சயமாய் தன்னை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய குரல் நீங்கள் அசரீதியாய் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை உள்ளத்தில் ஆழத்தில் கேட்க முடியும். ஆகவே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகள் உங்களோட தேவனுடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒவ்வொரு திட்டங்களையும், அவருடைய சித்தங்களையும், அவருடைய விருப்பங்களையும் வாஞ்சிக்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பேதுரு ஒரு வார்த்தை எழுந்து நின்று பேசின போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போ இங்க இருந்து நாங்க என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விட்டால் ஆயிரங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஒரு மனிதனிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். பிரியமான பிள்ளைகளே, ஏன் உங்களை கொண்டு அதை காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார்? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஏன் உங்களுக்கு அந்த கேள்வி உண்டாகினது இல்லை? எல்லாரும் உங்களை பார்த்து எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? இவனா இவளா, இவனை கொண்டு இதை செய்வார்ன்னு நீ நம்புறியாண்டு உங்களை அசட்டை பண்ணுகிறார்களா? உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். மறந்துடாதீங்க, உங்களை கொண்டுதான் இந்த வார்த்தையை பேசுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வார். உன்னை அசட்டை பண்ணுகிற, உன்னை ஏளனமாய் பார்க்கிறவர்கள், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, ஒரு பெண்ணாயிருக்கலாம், ஒரு ஆணாயிருக்கலாம், உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் சுகமடையும். உங்களுக்கு இதுவரை நடக்காத காரியங்கள், பிள்ளை பேறு காரியங்கள், அல்லது நீங்கள் அதிகமாய் துக்கப்பட்டு எனக்கு இத்தனை வருஷமாய் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு இது நடக்கவில்லையே என்று சொல்லுகிற காரியத்துக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை மாத்திர வாஞ்சிங்க. பரிசுத்த ஆவியானவரை மாத்திர விரும்புங்க. வேற எதையும் விரும்பாதீங்க.
நீங்க இந்த உலகத்தினுடைய சொத்து, இந்த சுகம், புகழ், பேர், பணம், படிப்பு, பட்டம், பதவி, இது எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது எங்களை பரலோகம் கொண்டு போகாது. எவ்வளவு பணம் இருந்தான, எவ்வளவு புகழ் இருந்தான, எவ்வளவு படிப்பு இருந்தான, எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் அது எங்களை பரலோகம் கொண்டு போகாது. பிரியமானவர்களே, எது எங்களுக்கு பிரயோஜனம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் விலை மதிப்பற்ற சொத்து. அவர்தான் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. எங்களுடைய சொத்து அவர்தான். எங்களை கொண்டு அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சொத்து. அதை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் உத்தமமாய், உண்மையாய், பயபக்தியோடு, நடுக்கத்தோடு, அவருடைய சத்தியத்தின்படி ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்பானாய் இருந்தா அவன் தேசங்களை கலக்குகிற ஒரு மனிதனாய் மாறுவான். அவன் தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் அவனை கர்த்தர் மாற்றி விடுவார். அவன் பல காரியங்களை, பல பெரிய பெரிய நடக்காத பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சுக்குநூறாய் உடைக்கக்கூடியதாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை அந்த மனிதனுக்குள்ள வைப்பார். எப்படி நீங்கள் அறுவடையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று எனக்கு சொல்ல முடியாது. காரணம், அந்தந்த மனிதனுடைய எவ்வளவு தூரத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கிரியைகளை நடப்பிக்கிறானோ அந்த அளவுக்கு காரியங்கள் நடக்கும். விதைக்கிறவர்கள் விதைக்க புறப்பட்டார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதைகள் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைதான் 100 மடங்கு பலன் கொடுத்தது. அதே போல நீங்கள் படுகின்ற பிரயாசங்கள், நீங்கள் இனி செய்ய எடுக்கிற தீர்மானங்கள், நீங்கள் தேவனுக்காக செய்யப்பட போகின்ற ஒவ்வொரு காரியங்களை வைத்துத்தான் உங்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கைட் பண்ண போகிறார் என்பது தீர்மானிக்கப்படும். இந்த நாளில், இந்த பெந்தெக்கோஸ்தே பரிசுத்தமான இந்த மகிமையான நாளில் கர்த்தர் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆணித்தரமாய் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? அவரை கனப்படுத்துங்க. பொக்கிஷ சாலைக்குள்ள கவனமாய் வைத்துக் கொள்ளுங்க. அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஆவியை அவித்து போடாதிருங்க. ஒன்றில் நாங்கள் அனலாய் இருக்கணும் அல்லது குளிராய் இருக்கணும். அனலும் அல்ல குளிரும் அல்லவா இருந்தால் எங்களை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கு. பிரியமான பிள்ளைகளே, தயவு செய்து பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்ட வேண்டும். நான் இந்த தேசத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நான் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் இருந்து நான் ஒரு காரியத்தை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை அந்த பொக்கிஷமாய் மகிமைப்படுத்தி அவருக்காய் காரியத்தை செய்ய முயற்சி செய்தீர்களா இருந்தால் நீங்கள் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள், கர்த்தருக்காய் காத்திருங்கள். 2 நாளாகம புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உள்ளத்திலே வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து பிரியமான பிள்ளைகளை, இருதயத்தில் பக்குவம் உள்ளவர்களாய், இருதயத்துக்கு ஒரு சேஃப் கார்டு, இருதயத்தை நீங்கள் அது ஒரு கண்ட்ரோல் உள்ள இருதயமாய் மாற்றுங்கள். வேதம் சொல்கிறது, இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் இருதயம் என்று வேதம் சொல்கிறது. உங்க நாவுக்கு பாதுகாப்பு வைங்க. நாவு தான் எங்களுடைய நாவை குறித்து சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், நாவை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபு 3வது அதிகாரத்தில் நாவை குறித்து சொல்லப்படுகிறது. நாவு ஒரு நெருப்பு என்று சொல்லப்படுகிறது. எங்க நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டானா? என் பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டாளா? ஓ, இந்த பிள்ளை என்னிடத்தில் வந்து பேச மாட்டாளா? இரவு விழித்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க மாட்டாளா? உபவாசம் பண்ணி என்னிடத்தில் இந்த பிள்ளை கிட்ட நெருங்க மாட்டாளா என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்திலே கிட்டி நெருங்கி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்து நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களுக்கு உங்கள் மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து போடுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்காகத்தான் நான் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு எல்லா பாடுகளையும் என் மேல சுமந்து கொண்டு எல்லா பாவங்களும் என் மேல ஏற்றப்பட்டதனுடைய நோக்கம், நான் உங்களுக்காய் அடிக்கப்பட்டேன். நீங்க அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் நொறுக்கப்பட்டேன். ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் பரலோகம் சென்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நீங்கள் சுகமாய் வாழ்வதற்காக, உங்களோட வாழ்க்கை சமாதானமாய் இருப்பதற்காக. ஏன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் இருந்து அழுது 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 வாழ வேண்டும்? இந்த கேள்வி எப்பாவது கேட்டிருக்கீங்களா? ஒரு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் சபைக்கு போகிறீர்கள், பல வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு, ஆனா உங்களோட வாழ்க்கை அழுத வாழ்க்கையாய் இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நேரமா இருக்கிறது. ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்டீங்கண்டா, பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை. சாதாரணமாய் வேதத்தை சும்மா திறந்து வாசித்து படித்து விட்டு படுத்து விடுறீங்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவரோடு பேசுங்க, உள்ளத்தை திறந்து அவரோடு பேசுங்க, கண்ணீர் விட்டு அழுது பேசுங்க, அந்த இருதயம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையோடு பரிசுத்த ஆவியோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நல்ல உறவுக்குள்ள வரணும். நான் இன்றைக்கு ஒரு சகோதரியோடு பேசும்போது நான் சொன்ன ஒரு காரியம், ஒரு தகப்பனை நாங்கள் உண்மையான ஒரு எங்களை நேசிக்கிற எங்க மேல பற்று உள்ள ஒரு தகப்பனுக்கோடு நாங்கள் எப்படி எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் பேசுவோம், எப்படி எங்கள் இருதயத்தை திறந்து நாங்கள் ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாயோடு எப்படி நாங்கள் பேசுவோம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு யாரும் தேவையில்லை, உங்களுக்கு யாரும் தேவையில்லை. அவர் பக்கத்துல தான் நிற்கிறார் தெரியுமா? இப்ப இந்த செய்தியை கேட்கும் போது உங்க பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்தில் அவர் நெருப்பாய் காரியங்களை செய்கிறதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அர்ப்பணியுங்க, ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க, தாழ்மைப்படுங்க, கீழ்ப்படியுங்க, அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிங்க. கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கிறதுக்கு அவர் இப்ப ஆயத்தமாயிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப உங்களை நேசித்து உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி, உங்களை சரிப்படுத்தும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி, உங்களை சரியான இடத்திலே நிறுத்தும்படி அவர் ஆவலாயிருக்கிறார். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு நீங்க வேணும். எனக்கு எந்த புகழும் வேண்டாம், எந்த சொத்து வேண்டாம், எந்த மேன்மையும் வேண்டாம், இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் வேண்டாம். எனக்கு நீங்க பொக்கிஷமா எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க பிரியமான பிள்ளைகளே. இந்த உலகத்தில் நாங்கள் எதை சம்பாதித்தாலும் பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் இழந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க வேற எல்லாத்தையும் இழந்தாலும் அவர் யோபுவை போல உங்களை 2 மடங்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார். நீ இழந்து போன காலங்களை திருப்பி தருவார். நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாய் திருப்பி தருவார். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபமனோமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்தனை ஆசீர்வதிங்க. நான் காயப்பட்டு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், நான் துன்பத்தோடு இருக்கிறேன். எனக்கு நெருங்கி வந்து எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு ஆறுதல் சொல்லுவார் யாரும் இல்லை ஆண்டவரே. என் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் நீங்க இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஒருவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் ஆறுதல். நீங்கள் ஒருவர் தான் என் கட்டுக்களை நீக்கி போடுகிற தெய்வம். ஆகவே எனக்கு இரக்கம் காண்பீங்க என்று சொல்லி உங்க வாய்களை சற்று தயவு செய்து வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல ஜெபம் பண்றீங்களா, இருக்கிற இடத்துல மண்டாடுகிறீங்களா, இருக்கிற இடத்துல கேட்கிறீங்களா, வாய்களை திறந்து கேளுங்க. இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை. பொல்லாத சாத்தான் வெட்கப்படுகிறான், பொல்லாத சத்துரு வெட்கப்படுகிறான். உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் இப்பொழுது உன் பக்கத்தில் கடந்து வருகிறார். ரீதா பல்தன் ஷகலக்கம் தூர்க்கனமானி எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிறது எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொல்லப்படுகிறது. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்க
புறப்படுவதாக. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் உன் கண் முன்னாக பார்க்கும்போது நான் உயர்த்துகிறதை கண்டு அவர்கள் வெட்கப்படுவார்கள். நீ என்னிடத்திலே திரும்பினபடியால் நான் உனக்கு கொடுத்த இந்த பெரிய பொக்கிஷத்தை இதோ பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்திலே நின்று உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதுவரை இந்த செய்தியை கேட்டு தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்திக்கு பின்பதாக ஆண்டவரே, யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில் எனக்கு வேறு ஒன்று வேண்டாம் என்று யாரெல்லாம் தீர்மானம் பண்ணி சொல்கிறார்களோ அவர்களை நீங்கள் மறக்காதபடி ஆசீர்வதியுங்கள். அவர்களை நீங்கள் மறக்காதபடி அவர்களுக்கு உங்களுடைய பரிசுத்தாவிட கிஃப்டை, அந்த பொக்கிஷத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மாத்திரமே உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உங்களை மேன்மைப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்